மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மருத்துவர்களை பணிக்கு திரும்ப உத்தரவிட்ட பின்பும் மருத்துவர்கள் பணிக்கு செல்ல மறுத்து வருகின்றனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு மாநில அரசு அழைத்தும் கூட நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்யாததால் பேச்சுவார்த்தையை மாணவர்களும் மருத்துவர்களும் புறக்கணித்துள்ளனர். 2 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் மக்கள் நலனுக்காக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் நீதி கிடைக்க வலியுறுத்தியும் சில அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் 34வது நாளாக நீடித்து வருகிறது. இதையடுத்து கடந்த 11ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களுக்கு மாநில தலைமைச் செயலர் மனோஜ் பந்த் அழைப்பு விடுத்தார். இதில் 15 பேர் வரை பங்கேற்கலாம் என கூறியிருந்தார். ஆனால் 30 பிரதிநிதிகளுக்கு அனுமதி வேண்டும், முதல்வர் மம்தா முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும், இந்த நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் நிபந்தனை விதித்தனர். இதை அரசு ஏற்காததால் அன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பயிற்சி மருத்துவர்கள் உடனான சந்திப்பில் முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்பார் என மாநில தலைமைச் செயலாளர் மனோஜ் பந்த் மீண்டும் மின்னஞ்சல் அனுப்பினார். ஆனால் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை அரசு ஏற்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் கூட்ட அரங்குக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று மாலை 5 மணிக்கு வந்தார். பேச்சுவார்த்தைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. பயிற்சி மருத்துவர்களின் பிரதிநிதிகளுக்கான நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. ஆனால் நேரடி ஒளிபரப்பு செய்யாவிட்டால் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என பயிற்சி மருத்துவர்கள் உறுதியாக தெரிவித்தனர். கூட்ட அரங்கில் சுமார் 2 மணி நேரம் வரை முதல்வர் மம்தா காத்திருந்தும் அவர்கள் யாரும் வரவில்லை. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மம்தா, மருத்துவ சகோதர சகோதரிகளை சந்திக்க நேற்று மாலை 2 மணி நேரமாக நான், தலைமைச் செயலர், டிஜிபி, உள்துறை செயலர் அனைவரும் காத்திருந்தோம். ஆனால் பயனில்லை. மருத்துவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களை மன்னிக்கிறோம். 2 மணி நேரமாக காக்க வைத்து பேச்சுவார்த்தைக்கு வராததற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. எங்கள் அரசு அவமானப்படுத்தப்படுகிறது. இந்த போராட்டத்தில் அரசியல் சாயம் இருப்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. இங்குள்ள எதிர்க்கட்சியினருக்கு நீதி தேவையில்லை, பதவிதான் வேண்டும். மக்கள் நலனுக்காக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். பதவி பற்றி எனக்கு கவலை இல்லை, நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் கவலைப்படுகிறேன். மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும். மருத்துவர்கள் போராட்ட முடிவுக்கு வராததால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக மேற்கு வங்க மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என பேசினார். விசாரணையின் நிலை என்ன? திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ டாக்டர் சுதீப் தோ ராய் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் பெண் மருத்துவர் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டனர். பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட செய்தி பரவிய சில மணி நேரங்களில் சுதீப் தோ ராய் அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர ஆளும் திரிணாமுல் காங்கிரசின் செயல்பாடுகளை கண்டித்து அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி ஜவஹர் சர்கார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அக்கட்சியின் முக்கியமான அரசியல் தலைவராக அறியப்பட்ட அவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் அழுத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து மம்தா அரசு மீதான அழுத்தம் அதிகரித்து வருகிறது. எனினும் அதை சரிக்கட்டவே மாணவர்கள் பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கும் மம்தாவின் வீடியோ வெளியிடப்பட்டது. மேலும் பதவி எனக்கு முக்கியம் இல்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் பலமுறை இது போன்ற வார்த்தைகளை மம்தா பேசி இருப்பதால் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் கடமை தவறிய மேற்குவங்க முதல்வரை சமூக நீக்கம் செய்வதாகவும், முதலமைச்சருடன் நான் எந்த பொது மேடையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், முதல்வர் பங்கேற்கும் எந்த பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் மேற்கு வங்க ஆளுநர் அனந்த போஸ். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் திருடப்பட்டதாகவும் அதற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி உறுதுணையாக இருந்ததாக பாஜக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இதுகுறித்து பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா தனது எக்ஸ் தள பதிவில், ஆர்ஜிகர் மருத்துவமனையில் சிபிஐ நடத்திய விசாரணையில் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 200 கோடி அளவுக்கு உடல் உறுப்பு வியாபாரம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் மூளையாக செயல்பட்ட மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை மம்தா பானர்ஜி பாதுகாக்க விரும்புகிறார். மருத்துவக் கல்லூரியில் உடல் உறுப்பு வியாபாரம் செய்வதை ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மாணவி கண்டுபிடித்ததால் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா? உடல் உறுப்பு வியாபாரத்தில் தானும் பலனடைந்து இருப்பதால் தான் சந்தீப் கோஷை மம்தா பாதுகாக்க முயற்சிக்கிறாரா? எல்லாம் மம்தாவின் தயவில்தான் நடக்கிறதா என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்.
ஒரு பக்கம் மாணவர்கள் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இல்லை என தொடர்ந்து கூறுகின்றனர். மாணவியின் பெற்றோர்கள் ஆளும் அரசு எங்களை சமாதானம் செய்ய முயல்வதாகவும் குற்றச்சாட்டை வைத்தனர். குறிப்பாக பணம் கொடுக்க முன்வந்தது எனவும் கூறியிருந்தனர். அதேபோல் தற்போது போராட்டத்துக்கு அரசியல் சாயம் இருப்பதாக மம்தா சொல்லியிருக்கிறார். இது மாணவர்களிடையே மீண்டும் கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மம்தா அரசின் மீது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.